எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேனே. ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம சந்தானம் நடிப்பில் வெளியாயிருக்க வடக்குப்பட்டி ராமசாமி படம் உண்மையிலே படம் ஒர்த்தா இல்லையா, எப்படி இருக்குங்கிறத ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி, இப்போ காமெடியான இருந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்க இந்த 3 பேரில் உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம யோகி பாபு, 2வது நம்ம சந்தானம், 3வது நம்ம சூரி. அதே மாதிரி இவங்களில் யார் காமெடியனாகவே இருந்தால் போதும், ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை ஸ்டார்டிங்கில் 1960 ஆரம்பிக்குது. வடக்குப்பட்டிங்கிற ஊரில் பானை விற்கிற தொழில் தான் நம்ம ஹீரோ சின்ன வயசில் பார்த்துட்ருக்காரு. அந்த ஊரில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்ததில் அந்த ஊரில் இருந்த கண்ணாத்தாங்கிற அம்மனோட கோயிலிருந்து வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா இடிஞ்சு வெள்ளத்தோடு போயிருச்சு. அப்படி இருந்தும் அந்த கண்ணாத்தா பக்கத்தில் இருக்க மலைக்கு மேலேருந்து இந்த ஊரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. வெள்ளம் வந்து ஆத்தா அந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு துஷ்ட சக்தியோட நடமாட்டம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அந்த காட்டேரி ஊருக்குள்ளே நடமாடுது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே யாருமே நைட்டு பௌர்ணமி அப்போ வெளியவே வர்றது கிடையாது. அந்த அளவுக்கு பயந்து போய் அந்த ஊரே இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ சந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, சாமியே இல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். எதிர்பாராத விதமாக இவரோட தோட்டத்திலேயே சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை பயன்படுத்தி எப்படியாவது இவர் காசு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல இவர் கோயிலும் கட்டி ஊர் ஃபுல்லாக கண்ணாத்தா இங்கே தான் இருக்காங்கிற மாதிரி நம்ப வச்சு இவர் வசூல் வேட்டையிலையும் இறங்குறாரு. ஆத்தாட்ட வச்ச வேண்டுதல் நிறைவேறினா காசு, மாலைக்கு காசு, சந்தனத்துக்கு காசு, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுறதுக்கு காசுன்னு வரிசையாக எல்லாத்துக்குமே காசு வச்சு ஒரு நல்ல கல்லா கட்டிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு தாசில்தாராக ஒருத்தர் வராரு. அவர் இவங்க கல்லா கட்டுறதை பார்த்துட்டு எப்படியாவது மொத்தமாக அவர் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு நம்ம சந்தானத்தை கூப்பிட்டு ஒரு டீல் பேசி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. ஐடியா கொடுத்துட்டு 80% எனக்கு, 20% நீ வச்சுக்கோ அப்படின்னு சந்தானத்திட்ட டீல் பேசினா நம்மால் தாசில்தாரை கழட்டி விட்டுட்டு மொத்த பணத்தையும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ அந்த தாசில்தார் எப்படியாவது இதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி அந்த கோயிலையும் மூட வச்சிடுறாரு. இந்த கோயிலை மறுபடியும் சந்தானம் திறந்தாரா இல்லையா, முதல்ல வந்த அந்த காட்டேரி யாரு, இந்த கண்ணாத்தாங்கிற சாமி இவர் பொய்யா உருவாக்குன சாமிக்கு உண்மையிலே சக்தி இருக்கா இல்லையா, வேண்டுதெல்லாம் அப்புறம் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத செம காமெடியாகவும் ஒரு நல்ல சூப்பரான மெசேஜோடைய சொல்லியிருக்க படம் தான் நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. உண்மையிலே இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட். உண்மை என்னென்னா கொஞ்சம் சீரியஸான ஒரு கான்செப்டை உண்மையிலே நல்ல காமெடி ஜன்னலில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடவுள் இருக்கா இல்லையா, கடவுளை வச்சு ஒருத்தர் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா இது 2 விஷயம். ஒன்று, சாமியே இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னாலும் பிரச்சனை, இல்லை சாமியை வச்சு பணம் சம்பாரித்து ஹீரோ முன்னேறிட்டான் அப்படின்னா அதுவும் பிரச்சனை. ஆகவே இது 2க்கும் நடுவில் சூப்பராக இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அடுத்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இதில் காமெடி எந்த லெவலில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலே ரொம்ப ட்ரை பண்ணி காமெடியை ஒர்க் அவுட் பண்ண பார்த்துருக்காங்க. அது 50-50 தான் ஓகே ஆனிச்சு. ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நிழல்கள் ரவி வர்ற சீனு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களோட காமெடி கொஞ்சம் மொக்கையாக இருக்கேடா, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து போக போக பார்த்தீங்கன்னா நிழல்கள் ரவி இருந்த சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற லெவலில் மாறிடுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டு. நம்மளால் காமெடிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது, நினச்சி கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது காமெடி. அதுலேயும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம தலைவர் நிலக்கல் ரவி வர்ற சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவரோட ஜோடியாக நம்ம மொட்ட ராஜேந்திரனும் வருவார். கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் ஒரு கன்னிவேடி காமெடி ரெடி பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அந்த காமெடி சூப்பராக இருந்துச்சு. நினச்சி நம்ம சிரிக்கிற அளவுக்கு அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த டேரக்டரோட முதல் காம்பினேஷன் படமாக இருந்த டிக்கிலோனா படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் நம்ம கிளைமேக்ஸு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி காமெடி பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதே டீமை அப்படியே கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா இந்த படம் 1974 நடக்கக்கூடிய கதை. அப்போ அந்த டயத்தில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவே மெனக்கெட்டு அந்த சீன் எல்லாமே அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்னை அப்போ மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சீன் காமிச்சாலுமே கொஞ்சம் கூட பிசட தட்டாத அளவுக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு ரொம்பவே மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டும் நம்மளுக்கு படத்தில் 100% இருக்குது. அடுத்ததாக நம்ம ஹீரோயின் மேகா ஆகாஷ். உண்மை என்னன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இவங்களை மேகா ஆகாஷ் சந்தானம் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வேலைக்கு லவ் ரொமான்ஸ் டூயட்டுன்னு ரொம்ப இதெல்லாம் சேர்த்து பிசுறு தட்டாமல் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீன் மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குமே தவிர மற்றபடி அவங்களோட ரோல் ரொம்பவே இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். அவங்க கொடுத்த ரோலை நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வெயிட்டான பெரிய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ரொம்ப அதிகப்படியான சீன்ஸும் அவங்க ட்ராவல் ஆகலை. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்தானம் அண்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டிங் அவங்க தான் ட்ராவல் ஆகுறாங்க. அடுத்ததாக நம்ம வில்லன் ரோல் எடுத்து நடித்த நம்ம தாசில்தாரோட கேரக்டர். அவர் கொஞ்சம் சீன் வந்தாலும் அவரோட வில்லத்தனத்தை அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை சிறப்பாகவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா 2-3 சீன் வந்தாலுமே அந்த வில்லத்தனமாக என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாகவே பண்ணியிருப்பார். மற்றபடி அவருக்கு பெரிய ஆக்ஷன் சீன்ஸோ மிகப்பெரிய நடிக்கக்கூடிய கேரக்டரோ அவருக்கு கொடுக்கலங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய குறையாக நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் உண்மையாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 2-3 மொக்க காமெடியாக இருந்தாலுமே ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பெருசாக சிரிப்பு வரக்கூடிய காமெடி எதுவுமே இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. அடல்ட் கண்டென்ட் துளி கூட கிடையாது. அதனால் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லவ் ரொமான்ஸ் சீன் கூட இல்லாதது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் நம்ம சந்தானத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவரோட காமெடி தான். இது இல்லாமல் அவர் ஹீரோயிசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிசம் பண்ணுற எந்த படமே பார்த்தீங்கன்னா ஓடலை. நீங்கள் உங்கள் மனசில் சந்தானத்தோட கேரக்டர் இப்படி காமெடி ஜேர்னலாகவே இருந்தால் ஓகேவா, இல்லை அவராலையும் ஹீரோயிசம் பண்ணி நடிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சூரியோட கருடன் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சூரியோட நடிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாய்.